வணக்கம் ஜேஎம் லேர்னர்ஸ். இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற இந்த ஒரு கற்க நெறி பார்த்திங்கன்னா, இந்த கேமராவில் வந்து லென்ஸ் படிச்சிருப்பீங்க போன சீரீஸில் வந்து. இன்றைக்கி வந்து இந்த லென்ஸில் வந்து இருக்கிற மிகவும் முக்கியமான பங்கு எதில் இருக்குதுன்னு சொன்னால் பாடியில் தானுங்க. பாடி இல்லைன்னா வந்து லென்ஸ் வச்சு ஒன்றும் செய்யலாது, லென்ஸ் இல்லாமல் பாடியை வச்சு ஒன்றும் செய்யலாது. ஸோ இதில் வந்து ரெண்டுமே ஒரு கம்பினேஷன் தானுங்க, ரெண்டுமே இன்டர் கனெக்டட். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பார்க்க போகிற இந்த பாடியில் வந்து என்னென்ன உள்ளுக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இதானுங்க கேனான் மார்க் 4 பாடி. இந்த பாடியில் வந்து நீங்கள் வியூ ஃபைண்டர் இருக்குது. இந்த வியூ ஃபைண்டர் வந்து என்னத்துக்கு மெயினாக உதவும்னு சொன்னால், ஒரு சூரியன் நல்லா அடிக்குதுன்னு வைங்களேன், கண்ணை வச்சு பார்த்தா மட்டும்தான் முடியும். கேமரா வந்து அந்த ஒரு காலத்தில் வந்துங்க, கேமரா வந்து எப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரம் வந்து எந்த நேரமே வந்து கண்ணுக்கு வச்சு தானுங்க ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு செயற்பாடில் இருக்குது. ஆனால் இப்போ எல்லாம் வந்து இந்த கேமராவில் வந்து டிஜிட்டலில் வந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கொண்டு இந்த ஸ்க்ரீனை நார்மலாக டச் பண்ணினாலே, அதாவது சொல்கிற டச் ஆன் ஷட்டர்ன்னு சொல்லுவோம். டச் ஆன் பண்ணிக்க ஷட்டர் கிளிக் பண்ணும் அல்லது ஃப்ளிக் பண்ணும். அந்த தகுதியெல்லாம் வந்து இப்போத்திய டிஜிட்டல் கேமராக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து முந்தைய செயற்பாட்டு முறையும் இப்போத்திய செயற்பாட்டு முறையும் உங்களுக்கு தெரியப்படுத்தினா, இந்த வியூ ஃபைண்டர் வந்து என்னென்ன காரணத்துக்கு யூஸ் பண்ணுறோம்னா, ஒரு வெட்டிங் சீரீஸில் வந்து ஒரு பல மக்கள் வந்து பக்கத்தில் இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருப்பாங்க தானே உங்களோட ஸ்க்ரீனை. உங்களுக்கு அது ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுது, உங்களுக்கு அது வந்து ஒரு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால், நீங்கள் கண்ணுக்கு வச்சுக்கொண்டு நீங்கள் அதை ஃபோட்டோவாகவும் சரி வீடியோவும் சரி இப்போத்தைய நீங்கள் நினச்ச நேரத்தில் எடுத்துக்கொள்ளலாம். இந்த வியூ ஃபைண்டரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்குரிய ஸ்டேட்டஸும் இருக்குது. அதாவது வியூ ஃபைண்டர் இப்படி கிளிக் பண்ணும், சரிதானே. இது வந்து கேனான் மேட் இன் ஜப்பான், சரிதானே. இதை வந்து நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணணும். ஏன்னா என்னுடைய வந்து கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது, கனகாலம் பாவிச்சு, அதாவது எல்லா ஈவெண்ட்ஸுக்கும் பாவிக்கிற நம்முடைய மெயின் யூனிட். ஸோ வியூ ஃபைண்டரை நான் உங்களுக்கு கலட்டி காட்டுறேன். இந்த வியூ ஃபைண்டரை இப்படியா நீங்கள் எடுத்த மாதிரியே போடணும். எடுத்த மாதிரி போட்டால் அப்படியே கிளிக் ஆகிடும், ஓகேங்களா. இந்த ரெண்டு பக்கமும் ஒரு பட்டன் இருக்குது, ரிலீஸ் பட்டன். ஸோ அதை வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் நார்மலாக ப்ரெஸ் பண்ணுங்கள், டவுன் பண்ணினா இந்த வியூ ஃபைண்டர் ஓகே ஆகிடும். சில நேரம் நீங்கள் பாவிக்க வந்து வியூ ஃபைண்டர் வந்து ரிமூவ் பண்ண இல்லாமல் வந்துடும். காரணம் வந்து இதோட அப்படியே லொக் ஆகிடுமுங்க. ஸோ யூ காட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். யூஸ் பண்ண வந்து அப்படியே ஃபேட் ஆகி உங்களோட கண்ணே இதில் வைக்கலாம் நிலைமையில் போயிடும். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை நீங்கள் தொடர்ந்து பாய்க்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அல்லது வந்து ஓவர் டைம் நீங்கள் பாய்க்க போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி பாய்ச்சிட்டு கடையில் வாங்கிக்கொள்ளலாம். எப்படியும் ஒரு $45 கிட்ட வரும் வியூ ஃபைண்டர் மட்டும். வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும்னு மறந்துட்டேன்னா, இந்த எல்சிடி ஸ்க்ரீன் இதுதான் நீங்கள் எல்சிடி ஸ்க்ரீன், ஓகேங்களா. நீங்கள் வந்து மானிட்டர்னு சொல்லலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். இதுக்கும் வந்து எல்சிடி ஸ்க்ரீன் தான். ஆனால் இது தான் நம்ம மெயினான எல்சிடி. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குயிக் எல்சிடி மெனு வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒயிட் பேலன்ஸ், டிரைவ் ஆட்டோ ஃபோக்கஸ், ஐஎஸ்ஓ, லைட்ஸை ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுலேருந்து. ஸோ மற்றது ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன், மற்றது கிரிட் லைன் எல்லாம் வந்து பட்டன் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஃபங்க்ஷன்ஸ். ஸோ முதலே சொன்ன மாதிரி ஒயிட் பேலன்ஸ், ஐஎஸ்ஓ, மற்றது லைட்ஸ், மேனுவல் ஃபங்க்ஷன்ஸ், ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன், மற்றது ஸ்டார் பட்டன், மற்றது கிரிட் லைன். இதெல்லாமே வந்து மேலே இருக்கிற நமது டாப் லைன். இது வந்து நீங்கள் ஸ்பின் பண்ணி ரோல் பண்ணக்கூடிய ஷட்டர் ஸ்பீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். கூடுதலாக வந்து ஐஎஸ்ஓக்கும் உதவும். இது வந்து இதில் இருக்கிற பட்டன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக வந்து இந்த மார்க் 4க்கு வச்சுருக்காங்க. கை வந்து அப்படியாக கொண்டே ஸ்டெடி ஆன் ஆகும். அங்கே பாருங்கள், அழகாக இருக்கல. இந்த கை வந்து அப்படியே நேராக அப்படியே மெதுவாக வந்து இருக்கிற பட்டன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷட்டர் பட்டன். உங்களுக்கு என்னத்துக்கு உதவும்? ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நீங்கள் ஷட்டர் பட்டனை தான் கிளிக் பண்ணணும், ஓகேங்களா. இந்த பாருங்கள், சத்தம் கேட்குதா? இந்த இருக்கு சின்ன பட்டன் இங்கே பாருங்கள், இதான் பட்டன். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மெயினாக இருக்கிற விஷயங்கள் பார்த்துருக்குறீங்க. மற்றது வந்து இதில் வந்து ஸ்டார்ட் பண்ணுற ஒன் பண்ணுற பட்டன் இருக்குது. இதை வந்து நீங்கள் இந்த
பட்டன் இருக்குது தானே, இதை வந்து நீங்கள் இப்படி புஷ் பண்ணிங்கன்னா ஒன் பண்ணும், இதை மற்ற பக்கம் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிடும். அப்புறமா வந்து வீடியோ கேமரா ஸ்விட்ச் பண்ணுறது வந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணி புஷ் பண்ணுறதுலாம் இருக்குது. கேமரா ஆன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்களே கேமரா ஆன் பண்ணுறது தானே தேவை. ஸோ கேமராவை ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணலாம். இது வந்து ப்ரீசெட்ஸ் மெனு, அதாவது வந்து மேனுவல் ஃபங்க்ஷன்ஸ், மற்றது போல்ட், போர்ட்ரேட், டிவி மோட் என்று சொல்லி ஒவ்வொரு மோட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ரப்பர் நீங்கள் நினைக்கலாம் இது வந்து கலட்டலாம், உண்மையிலே கலட்ட இல்லாது, இது கனகாலம் பாவிச்சிட்டேன் கேமரா. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வெட்டிங் செய்யும்போது ஆக்களை கொடுக்குறது. அப்போ அவங்க சில நேரம் ரோங்காக புஷ் பண்ணினா வந்து இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதனால் கவனமாக இருந்து செயற்படுங்க. எல்லாமே வந்து நினைக்கிற மாதிரி இல்லை. ஒரு வெட்டிங்ஸில் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியை ரன் பண்ணும்போது தான் தெரியும், நமது கேமராவை வந்து 4 பேருக்கு கொடுக்க வேணும். ஒரு எண்ட் ஆஃப் த ரிசல்ட்டில் வந்து நமக்கு ப்ரொடக்ட் தான் முக்கியம், நம்மளோட கேமராவை பற்றி முக்கியம் இல்லை என்ற மாதிரி ஒரு திங்கிங் தாட் ப்ராசஸுக்கெல்லாம் போயிடும். ஸோ கவனமாக இருங்க. மெனு இன்ஃபர்மேஷன்ஸ் மறதே இதில் ரேட் பண்ணலாம், ஜூம் இன் பண்ணலாம், ப்ளேபேக் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஓகேங்களா, இது வந்து மெயின் முக்கியம். இன்றைக்கி நீங்கள் இப்போ படித்து கொண்டிருக்கிற இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் ரிவ்யூ மட்டும்தான் உங்களை சொல்கிறேன்னு தவிர இந்த பட்டன் என்னென்ன செய்யலாம்ன்ட்டு வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா வந்து கன விஷயம் உண்மையிலேயே பட்டன் எவ்வளவோ இருக்குது இதுக்குள்ள. ஸோ அது வந்து அடுத்த ஒரு லெசனில் வந்து நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா அந்த நேரம் வந்து அழகாக படிப்பீங்க. ஓகே, இப்போ வந்து நாங்கள் இந்த ஜூம் செக்டருக்கு தானே, ஜூம் செக்டரை வந்து நாங்கள் இது வந்து என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஜெஸ்டராக பண்ணி கொண்டிருக்கோம். அதாவது வந்து காருக்கு இருக்கிற கியர் மாதிரி சொல்லலாமுங்க. ஆமாம், அதாவது காரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனுவல்லேருந்து, அதாவது ரிவர்ஸ் பார்க்கிங், ரிவர்ஸில் இருந்து போகிற அந்த கியர் கிஃப்டிங் இருக்குது தானே, அந்த ஷிஃப்ட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுவீங்களோ அதை மாதிரியே வந்து நீங்கள் இதை வந்து அப்படியே ரவுண்டாக ஷிஃப்ட் ஆகி கொண்டு இருக்குங்க. பாருங்க, இது வந்து என்னத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா சொன்னால், நீங்கள் வந்து இப்போ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது தானே, ஆட்டோ ஃபோக்கஸை பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸில் இருக்குதா அல்லது ஒரு பறவைக்கு இந்த ஆப்ஜெக்டில் வந்து கண் இருக்குதான்னு சொல்லி அந்த பாக்ஸ் இருக்குமுங்க, இதில் ரன் ஆகிக்கொண்டிருக்கும் பாக்ஸ், அந்த பாக்ஸை வந்து நாங்கள் அப்படியே ட்ராக் ஆன் பண்ணி டக்குன்னு அப்படியே ஜூம் பண்ணி அடிக்கணும் ஃபோட்டோஸ். இது வந்து தாலி கட்டும் போதெல்லாம் நீங்கள் இது மெயினாக பாவிக்கிற ஒரு ப்ரோஸுங்க. அதாவது தாலி கட்டும்போது அவங்களோட தாலியில் இருக்கிற அந்த பதக்கம் இருக்குது தானே, அதை மட்டும் நீங்கள் ஒரு ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கணும்னா கேமரா வடிவாக பிடிச்சி இதில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இங்கே ஒன்று நீங்கள் செய்யலை, இங்கே வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த பாருங்கள் கை இப்படி மூவ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தான் கையெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, எல்லாமே வந்து கன விஷயம் இருக்குது. அப்புறமா செட் பண்ணுற பட்டன், நீங்கள் இது வந்து ப்ளேபேக்கை வந்து அதாவது ஃபோட்டோஸ் இதில் நீங்கள் எடுத்தனோட இப்படி சுற்றலாம், இப்படி ரிவர்ஸ் பண்ணால் உங்களுக்கு திரும்ப தெரியும். மற்றது கியூன்றது வந்து மெயினான ஃபங்க்ஷனுங்க. கியூ வந்து உங்களோட ஐஎஸ்ஓ, ஷட்டர் ஸ்பீட், மற்றது ஒவ்வொரு செட்டிங்கு, மைக் வேலை செய்தா இல்லையான்னு சொல்லி பார்க்குறது எல்லாமே வந்து கியூ ஃபங்க்ஷனில் தானே இங்கே இருக்குது. கியூ ஃபங்க்ஷன் வந்து ரியலி இம்பார்ட்டன்ட். போகிற சப்ஜெக்டில் வந்து வீடியோவில் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். மெயினான விஷயத்தை இன்றைக்கி படிக்க போகிறீங்க. இவ்வளோ தூரம் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ஜேம் லேர்னர்ஸ் நல்லா நீங்கள் வருவீங்க. ஒரு வெட்டிங்குக்கு வரக்கூடிய, வெட்டிங்கில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் முழுக்களும் தான் இன்றைக்கி டீச் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ வெட்டிங்கில் அடுத்ததான் மெயினான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்ரிங்க. பேட்ரி வந்து மெயினாக இம்பார்ட்டண்ட். த மெயின் ரீசன் வந்து பேட்ரி வந்து இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் கலட்டின பேட்ரி இருக்காது, ஓகேங்களா. ஆனால் இதை போட்டுட்டு நீங்கள் பேட்டரியை போட்டுட்டு ஷூட் பண்ணிக்க இருக்கிற அந்த சக்ஸஸ் ஃபீலிங் இருக்குல்ல, அமேசிங்காக இருக்கும். கேமரா நீங்கள் Mark 4 வாங்கும்போது நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னா, இன்றைக்கி இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இதைத்தான் நீங்கள் வாங்குவீங்க. பாருங்கள், எதை வாங்குவீங்கன்னு சொன்னால் இப்படித்தான் நீங்கள் பொடியை வாங்குவீங்க, ஓகேங்களா. இதுதான் நீங்கள் உங்களுடைய பொடி. நீங்கள் கேமரா வாங்கும்போது ஒரு $3500 கொடுத்து வாங்குறீங்கன்னா இப்படி தான் வாங்குவீங்க. இந்த ஆப்ஜெக்ட் இருக்குல்ல, இந்த ஆப்ஜெக்ட் தான் சொல்கிறது கேமரா பேட்ரி கிரிப். கேமரா பேட்ரி கிரிப் என்னத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஒரு பேட்டரிக்கு பதிலாக 2 பேட்டரி போட்டு அழகாக 6 hours வந்து லாங் ஷூட் பண்ணலாம். நல்லா இருக்குமுங்க, அது ஒரு சாட்டிஸ்ஃபை ஃபீலிங்னு சொல்லலாம். ஒரு பேட்டரி இங்கே போடுறது, நீங்கள் அதை வந்து எடுத்துட்டு இதுக்கு ஒரு பேட்டரி போட்டு இன்னும் ஒரு பேட்டரி எக்ஸ்டர்னலாக போடலாம். ஸோ பார்த்திங்கன்னா இதுதானுங்க அதனுடைய
கிளிக். இந்த பேட்ரி வந்து உங்களுக்கு வந்து கவர் இருந்தான், அந்த கவர் வந்து நீங்கள் எடுத்து இதில் போட்டுக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சில நேரம் நீங்கள் கழட்டி போட்டு வெறும் பேக்கில் வச்சிங்கன்னா தொலைஞ்சு போயிடும். ஸோ இதுக்கு தனியாக போட்டு ஒரு 2 hours 3 hours பேட்ரி பயமாக இருக்குமுங்க. அதாவது வெரிங் ஷூட் பண்ணி கொண்டு நிற்கும்போது பேட்ரி ரன் அப்பாதுண்டா இம்பார்ட்டண்டான நேரங்களில் வந்து நீங்கள் வந்து பேக்கில் போய் ரன் பண்ணிடலாம். அது ஒரு அசிஸ்டன்ட் இருந்தால் கூட அவர் வந்து எடுத்துக்கொண்டு வந்தாலும் கூட இதுக்கு வந்து போடுறேன்டா கலட்டி தான் போடணுமுங்க. அந்த கலட்டி போடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த இதை வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் 2 பேட்டரியை போட்டு ரன் பண்ணக்கூடிய வசதி இருக்குது. இது வந்து தனியாக பேட்ரி கிரிப் மட்டும் இல்லைங்க, இதில் கன ஃபங்க்ஷன் இருக்குது. அதையும் இதில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது, கணக்காக யூஸ்ஃபுல். திரும்பி போட்டுருவோம் சரியா? இங்கே பாருங்கள், அப்படியா போடுங்க. இந்த ஸ்க்ரூ இருக்குது தானே, நம்மளோட குவார்ட்டர் ஸ்க்ரூ. இந்த குவார்ட்டர் ஸ்க்ரூவும் இந்த மேக்னெட்டுக்கு ஆலையும் தானுங்க இதை வந்து ஸ்டெடியாக வச்சுருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இதுக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த கொப்பர் ஐட்டம் இருக்குது தானே, இதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து அப்படியே ஊடுருவுது, அதாவது எலக்ட்ரிக் கண்டக்ஷன் பண்ணுது. ஓகேங்களா? இப்படியே நான் போட்டுட்டு லாக் பண்ண போகிறோம். இதுதான் லாக், LOCKண்டா லாக் தானே. ஓகே, இதை வந்து அப்படியே நாங்கள் லாக் பண்ணுவோம். ஓகே, லாக் பண்ணினா கேமரா பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, பெரிய கேமரா மாதிரி இருக்குல்ல. இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு இந்த கேமரா கிரிப்புன்ற ப்ரைஸ் கேட்டிருப்பீங்க, மனசுக்கு யோசிச்சு நினைப்பீங்க சார் இது என்ன ப்ரைஸுன்னு. இது வந்து $600. ஓகே, $600 நீங்கள் அழகாக வந்து இந்த கேமரா கிரிப் ஆகிக்கலாம். கேமரா கிரிப் சரியான பெனிஃபிட்டுங்க. தனியாகவே வந்து உங்களுக்கு நான் படிப்பிக்கலாம். ஆனால் இதில் வந்து ஸ்பீடாக சொல்லி முடிக்கிறேன். கேமரா கிரிப்புன்ற யூசேஜ் என்னென்ன காரணம்ட்டுக்கு பாவிக்கலாம். ஸோ இந்த கேமரா கிரிப் யூசேஜ் வந்து இரு பேட்ரி பாவிக்கலாம். லாங் ஜேர்னிக்கு வந்து நீங்கள் பேட்டரியை வச்சு ஷூட் பண்ணலாம். உங்களோட ஹோல்டிங் பொசிஷன்ஸ் வந்து இது ஹெல்ப் பண்ணுவீங்க. வடிவாக நீங்கள் கையில் வந்து இதில் இப்படி பிடிச்சிக்கொண்டு நீங்கள் ஷூட் பண்ணலாம். மற்றும்படி கேமரா கிரிப் இல்லாட்டி நீங்கள் இப்படி பிடிச்சி கஷ்டப்படணும், லென்ஸை பிடிக்க வேண்டியெல்லாம் வந்துடும். இதை நீங்கள் வந்து நல்ல ஹோல்டிங் பவர் வந்து நல்ல ஹைங்க, அதாவது நல்ல வடிவாக பிடிக்கலாம். அப்புறமா வந்து போர்ட்ரேட் நீங்கள் எடுக்கும்போது இந்த கேமராவை இங்கே திருப்பினா இங்கேயும் ஒரு ஸ்னாப்ஷாட் இருக்குங்க, அதாவது கிளிக்கிங் கியர். இந்த கிளிக்கிங் கியரால் வந்து நீங்கள் இப்படி ஷூட் பண்ணினா கூட ஸ்பீடாக அழகான ஜெஸ்டர் இருக்குங்க. இங்கே பாருங்கள், அவ்வளவு போஸ்டருங்க. நல்ல வடிவாக டைட் பண்ணி எடுக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த கேமரா கிரிப்புக்கு இருக்குது. இதில் அடிஷ்னலாக நீங்கள் ஸ்ட்ராப் போடலாம். அப்புறமா வந்து ட்ரைபாட் மவுண்ட் பண்ணலாம். மற்றது வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், கிரிட் லைன் எல்லா வசதியுமே இருக்குங்க. அதாவது உங்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் வந்து இந்த அழகான ஒரு பேட்ரி கிரிப்பில் இருக்குது. ஸோ கன விஷயம் படிப்பிச்சிட்டேன் போல், இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது, அதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். மைக், ஆடியோ அல்லது வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் வந்து நீங்கள் கதைக்கிறதுக்கு கோணம் ஒரு வீடியோன்னு வரும்போதுங்க, அல்லது ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து கூடுதலாக தேவையில்லை. வீடியோகிராஃபிக்கு வரும்போது ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா கரெக்டாக அந்த ஆடியோ வந்து உங்களோட காதுக்கு கேட்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு வீடியோவை எடுத்துக்கொண்டு நின்னால் இதில் வந்து ஆடியோ இருக்குங்க. இந்த ஆடியோவை எப்படி கழட்டுன்ட்டு உங்களுக்கு படிப்பிக்கிறேன், வழியாக பாருங்கள். இதில் வந்து லைட்டிங் தண்டர் இருக்குது, மைக், மற்றது ஆடியோ, ப்ளூடூத், HDMI. ஸோ இதை வந்து குயிக்காக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். HDMI வந்து இந்த HDMI இங்கே கனெக்ட் பண்ணி ஒரு மெயின் ஸ்க்ரீனுக்கு கனெக்ட் பண்ணுவீங்களா இருந்தால் வீடியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நீங்கள் ஹோலில் வந்து வெட்டிங் ஹோலில் வந்து இங்கே HDMIயில் குத்திட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த வயரை கொண்டு டிவியில் குத்தினா ஒர்க் பண்ணும். அது பழைய காலமுங்க. இப்போத்தைய காலத்தில் என்ன நடக்குதுன்னா, HDMI இங்கே குத்திட்டு அதில் ஒரு ப்ளூடூத்தை இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு டிவியில் போயிட்டு HDMI கனெக்ட் பண்ணிவிட்டு அதுலேயும் ஒரு ப்ளூடூத் பட்டன் பாருங்க, அந்த ப்ளூடூத்தையும் இதையும் கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ணும். அதாவது வயர் இல்லாமல் மேனுவல் HDMI மாதிரி வந்துடும். ஸோ இந்த மேனுவல் HDMI என்ற அர்த்தம் வந்து இங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே நார்மலாகவே கனெக்ட் பண்ணால் ஒரு வயருமே தேவையில்லை. ஓகேங்களா? அதுக்காக நாங்கள் HDMI யூஸ் பண்ணுறோம். USB இங்கே பாருங்கள், வழியாக காட்டுறேன். இதில் வந்து USB கேபிளும் இருக்குது. USB கேபிளினுடைய அர்த்தம் வந்து இந்த பாருங்கள், ப்ளூடூத் கேபிள் எல்லாம் இருக்குது. அப்புறமா வந்து இந்த ஆடியோ, மைக் பாருங்கள், லைட்டிங் தண்டர், இதெல்லாமே வந்து பல யூசேஜ் இருக்குங்க. அதெல்லாம் உங்களுக்கு வடிவாக போகிற லெசனில் வந்து டீச் பண்ணுறேன். ஆடியோ இருக்குது, மைக் இருக்குது, லைட்னிங் தண்டர், இதெல்லாமே வந்து
நீங்கள் ஒவ்வொரு மைக்கை கொழுவும் பொழுதும் ஒவ்வொரு ஆடியோவை கேட்ஜெட்டை கொழுவும் போதும் ஒவ்வொரு HDMI அல்லது உங்களோட ஃபுட்டேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொன்னால் இந்த HDMI அவுட்புட்டால் நீங்கள் USB இதை யூஸ் பண்ணலாம், அல்லது லைட்டிங் தண்டர்களாலையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பழமையாக போகிற SD கார்டு அதை நான் உங்களுக்கு காட்டணும். ஸோ இது பார்த்துட்டிங்க தானே, இந்த மைக் இருக்குல்ல, இந்த மைக்குக்கு வந்து உங்களுடைய போட்டை வந்து இதுக்காக குத்துவீங்க, இதுக்கு வந்து உங்களுடைய ஹெட்செட்டை குத்திட்டு மைக்கில் சொல்கிற முழுக்களும் உங்களோட காதில் கேட்கணும். அப்படி கேட்காட்டி உங்களோட கேமரா ஒழுங்காக மைக்கை எடுக்கலைன்னு புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால் நீங்கள் மைக்கில் வந்து ஹெட்செட் போட்டிருந்தால் நீங்கள் கட்டாயம் ஆடியோ ப்ளேபேக் கேட்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி எடுத்து இப்படியே நார்மலாகவே சாதாரணமாக மூடணும். இதை மூடிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போவோம். அது வரைக்கும் இதை அழகாக வந்து மூடுவோம். ஏன்னா எல்லா பட்டனையும் கலட்டினபடியே உங்களுக்கு போட்டுறது கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு. ஸோ தட்ஸ் ஃபைன். இங்கே பாருங்கள், இது வந்து நம்மளோட போர்ட். இதுக்கும் வந்து கூடுதலாக வந்து லைட்னிங்குக்கு நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அதாவது இங்கே இருந்து இன்னும் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து லைட்டிங் பவர் பாய்க்கணும்னா இந்த ஸ்ட்ரைட்டாக இந்த அவுட்புட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து இது வந்து நமக்கு வந்து தேவையான ஒரு ஆட்டோ. நீங்கள் நார்மலாக இருக்க வச்சுக்கொண்டு லைட் வந்து சென்சரை டிடெக்ட் பண்ணும் இந்த பட்டன், இதில் இருக்கிற பட்டன். SD கார்டு இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து நாம் SD கார்டு ஸ்லோட்டும் இருக்குது, மற்றது நமது பிக் கிங்ஸ்டன் ஸ்லோட் கார்டும் இருக்குது. ஸோ நீங்கள் 2 ஸ்லோட் கார்டையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து சைமல்டேனியஸில் வந்து ஒன்று ஃபுல்லான பிறகு ஒன்று வந்து ரெக்கார்ட் ஆக தொடங்கும். விஷயந்தான் என்ன. ஸோ இதில் வந்து டூவல் ஸ்லாட்டுன்னு சொல்லுவோம். டூவல் ஸ்லாட் இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு புஷ் பண்ணணும். ஓகே, இதை இப்படி கலட்டும் போது பாருங்கள் எப்படி கலட்டினாண்டு இதில் இப்படி வச்சுட்டு இங்கே புஷ் பண்ணுங்கள். இங்கே பக்கம் புஷ் பண்ணால் இது நார்மலாக ஃப்ளிப் ஆகும். இந்த பேட்டரி கிரிப் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண வேணும்னு சொன்னீங்கன்னா ஒன் பண்ணி ஆஃப் பண்ணணும், அல்லது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 2 பேட்டரியும் போட்டனோட சாதாரணமாக கம்ப்யூட்டர் ஒன் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து இதனுடைய ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணணும்னா ஒன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதாவது இந்த பாடியில் இருக்கிற மெயின் ஃபங்க்ஷன்ஸ், பட்டன்ஸ், இவ்வளவு தான் விஷயம். இது வந்து ஹொட் ஷூ வந்து லென்ஸ், மைக். இந்த மைக்கெல்லாம் நான் வந்து இதிலே அப்படியே கொள்வலாம், உங்களை காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பாருங்கள், இது வந்து இப்படியா நீங்கள் கொழுவினீங்கன்னா நார்மலாக வந்து கேட்டுக்கொண்டே இருக்கேன், ஹாய் ஹலோ. ஸோ இதுதான் ஹொட் ஷூ. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் வளர சில நேரம் என்னத்தை சொல்கிறோம்னே தெரியாமல் போயிடும் அப்படி. ஹொட் ஷூ இருக்குது. ஹொட் ஷூவில் வந்து நீங்கள் ஸ்பீட் லைட் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் லைட் ஃபோட்டோகிராஃபி ஆக்கள் வந்து தெரியும். ஃபோட்டோகிராஃபியில் வந்து நீங்கள் இதில் குத்திட்டு வடிவாக ஃப்ளாஷை பண்ணி நீங்கள் எடுக்கலாம். வெட்டிங்ஸில் ரியலி இம்பார்ட்டண்ட். அண்ட் காய்ஸ், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன், இந்த கேமராவில் வந்து மெயினாக நம்மளை வந்து லைஃப் லாங்காக கூட்டி கொண்டு போகிற ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராப். இந்த ஸ்ட்ராப் பார்த்திங்கன்னா கேமராவை வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறது மட்டுமல்ல, உங்களோட ஒர்க்கை வந்து எத்திக்கலாக வந்து ஒரு அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணும். இப்படி நீங்கள் பிடிச்சு கொண்டு இருக்கும் பொழுது இருக்கிற அந்த வேல்யூ இருக்குல்ல, செம்மையாக இருக்கும். ஏன்டா இந்த கயிறு வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து இப்படி டேமேஜ் ஆகி இப்படி போச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஸ்ட்ராப் வந்து இப்படி பிடிச்சிட்டு ஸ்ட்ராப் இல்லாமல் இருந்தேன்டா இப்படி விழுந்தேன்டா என்னவாக இருக்கும். ஸோ அதுதானுங்க, அதுக்காக தான் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ராப் வந்து அட்வான்ஸ் வேல்யூ, அதாவது வந்து ஒரு கேமராமேனுக்கு வந்து ஸ்ட்ராப் வந்து மிகவும் முக்கியம். இப்போத்தைய காலங்களில் வந்து கிளிப் ஆகிக்கிறது. கிளிப் பண்ணால் இந்த கேமராவில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராப்பில் ஒரு ஹுக் மாதிரி பாய்ச்சிட்டு பெல்ட்டுக்கு தானே, பெல்ட்டில் நாங்கள் கொழி போட்டு நார்மலாக இப்படி வச்சுட்டு திருப்பி உடனே எடுத்து இப்படி கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? அதெல்லாமே வந்து நீங்கள் வெட்டிங்ஸில் வந்து கட்டாயம் லேர்ன் பண்ணி செய்ய வேண்டிய விஷயங்கள். ஓகே காய்ஸ், இன்றைக்கி நல்லா படிச்சிருப்பீங்க. ஒரு பாடி, அதாவது கேமரா கேனான் மார்க் 4 பாடி வந்து என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன பட்டன் இருக்குன்னு குயிக்காக சொல்லிட்டு போகிறேன். ஹாட் ஷூ, கார்ட் ஸ்லாட், பேட்ரி கிரிப், LCD ஸ்க்ரீன், மேனுவல் ஃபங்க்ஷன்ஸ், LED லைட்னிங், மற்றது உங்களோட மைக் இன்புட் எல்லாமே வந்து இருக்கிற ஒரு அழகிய பாடி தானுங்க இது. இப்படிக்கான விஷயம் இருக்குங்க. இதை மாதிரி பல வீடியோக்கள் வந்து உங்கள் இந்த தளத்தில் வரப்போகுது. ஸோ மறக்காமல் JM லேர்னர்ஸ் உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், படிக்கிற படிகள் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். உங்களுடன்
ஜெயம் லேர்னர்ஸ், ஜெயம் ஆர்தி ப்ரொடக்ஷன்ஸ். பை காய்ஸ். Jayam Maruti Protection Academy.